எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ கடலப்பருப்பு கடலப்பருப்பை வச்சு நம்ம வந்து மசால் வடை செய்ய போகிறோம். அடுத்தபடியாக ரவா வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ரவா வச்சு சரியா, இது ரெண்டுமே வந்து ஒரு வீடியோ போடுறோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பை வச்சு நம்ம மசால் வடை எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இது வந்து அரை கிலோ பாக்கெட்டில் ஒரு 300 கிராம் போல் எடுத்துருக்கோம். ஒரு 300 கிராம் போல் கடலப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை எப்படி செய்யறது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா, கடலப்பருப்பு மசால் வடைக்கு கடலப்பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மிக்சியில் போட்டு அரைச்சி இதுக்கு வடை சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க வடையை சுடலாம். மாவு அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. வெங்காயம், மீடியம் சைஸு வெங்காயம். நான் பல்லாரி தான் எடுத்துருக்கேன். இதில் நாட்டு வெங்காயம் தான் போடணும். நான் பல்லாரி எடுத்துருக்கிறேன். நாட்டு வெங்காயம் தான் போடலாம், நல்லது. 8 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை நைஸாக தட்டி எடுத்துருக்கிறேன். கீரை ஆப்ஷன் தான், நான் கீரை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் சேர்த்துக்குங்க, வேணாட்டி அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இதையும் வெட்டி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த மாவில் சேர்க்க போகிறோம். இன்னொன்று வந்து மாவு வந்து தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். பாதி கடலப்பருப்பை நைஸாக அரைச்சிடணும், பாதி கடலப்பருப்பை முழுசாக தான் வைக்கணும். அப்போ தான் வடை வந்து மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கும், நம்ம பிணையும் போது நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் கொட்டி கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப சால்ட்டு, அதாவது உப்பு சேர்த்துக்கிட்டு, தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டுங்க. பரட்டி வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி பரட்டி வைக்க போகிறேன். பரட்டி வச்சுட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மாவை கையில் உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் மாவு நல்ல பதத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்தபடியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வைப்போம். கையை அப்படி தண்ணியை தொட்டுங்க. ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுங்க. தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த உள்ளதில் ஒரு தண்ணியை தடவிக்கிட்டு லைட்டாக மாவை அரைச்சி வச்ச மாவை இப்படி எடுத்து இப்படி உருட்டிக்கணும். இப்படி ரவுண்டாக உருட்டிக்கிட்டு சென்டரில் உள்ளதில் வச்சு ஒரு அமுக்கிட்டு இதை அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, சட்டி கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க. புதுசாக செய்கிற நீங்களாக இருந்தால் சட்டி கொஞ்சம் பெருசாக எடுத்துங்க. நான் வந்து ஏற்கனவே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இதில் அனுபவம் இருக்குது. அதனால் நான் சின்ன சட்டியில் நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் புதுசாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய சட்டியாக எடுத்துங்க. அதில் அடியில் எண்ணெய் ஊற்றி, அதாவது பாதி எண்ணெய் இருக்கிற மாதிரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையை விட்டு அந்த வடையை போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா எண்ணெய் தெறிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சரியா? இது வெந்துருச்சா வேவலையாங்கிறதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பபுள் விழுதில், இந்த வடையில் முட்டையாக விடுதில்ல பபுள், அந்த பபுள் அடங்கணும். ஃபுல்லாக அடங்கிட்டுனா அது நம்மளுக்கு ப்யூராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக அடங்கியிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் அடங்கிடும். வடையை தட்டி போட்டோமா, இப்போ வடையை ரவுண்டாகவே போடுறோம். அப்படி உருட்டிய அப்படியே அப்படி போடுறது.
ஏன்னா எப்படி வேணால் போடலாம், நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுமாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட போகிறது தானே, அதனால் வந்து வடையை வந்து தட்டியும் போடலாம். இதே போல் 1 ரவுண்டாக உருட்டுறீங்கள்ல, அந்த உருண்டையை அப்படியே போட்டு கூட பொரிச்செடுக்கலாம். தட்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும், உருண்டையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு, அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. மசால் வடை ரெடி ஆகிட்டு. நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும். அப்புறம் அந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி. மசாலா சூப்பராக பரவாயில்ல, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. வெரி டேஸ்ட்டு. கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது, நல்லா செஞ்சுருக்கீங்க. அது சரி, இப்படியே செய்யுங்க, நல்லா வருவீங்க. நீங்கள் நல்லா வருவீங்க, நானும் நல்லா வந்துடுறேன். ஏற்கனவே உடம்பு இருக்குதுங்களா? வடை சூப்பராக இருக்குது, நிஜமாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, தேங்க்யூ.